அன்பே நீ வாரும் இயேசுநாதா, வாரும் இறைவனே, வாரும் இறைவனே, எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறைவனே, வாரும் இறையாவியே, வாரும் இறையாவியே, எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறையாவியே. அணையாத சுடராய் உனக்காக எரிய அழியாத அன்போடு வந்தேன். புது பலியாக நானாகி பணிவாழ்வு புரிய அகலாக என் நெஞ்சம் தந்தேன். நான் அகலாக என் நெஞ்சம் தந்தேன். அணையாத சுடராய் உனக்காக எரிய அழியாத அன்போடு வந்தேன். புது பலியாக நானாகி பணிவாழ்வு புரிய அகலாக என் நெஞ்சம் தந்தேன். நான் அகலாக என் நெஞ்சம் தந்தேன். அழகான இதயம் நீ தந்தது, அதில் வழிந்தோடும் மொழியும் உன் அன்பானது. அழகான இதயம் நீ தந்தது, அதில் வழிந்தோடும் மொழியும் உன் அன்பானது. அன்பாவும் அன்பே என் வாழ்வாகிட, அன்பாவும் அன்பே என் வாழ்வாகிட, இனி எனதான எல்லாமே உன் சொந்தமே. அணையாத சுடராய் உனக்காக எரிய அழியாத அன்போடு வந்தேன். புது பலியாக நானாகி பணிவாழ்வு புரிய அகலாக என் நெஞ்சம் தந்தேன். நான் அகலாக என் நெஞ்சம் தந்தேன். எழிலான உலகம் நீ படைத்தது, அதில் அசைந்தாடும் தென்றல் உன் புகழ் பாடுது.
அதில் அசைந்தாடும் தென்றல் உன் புகழ் பாடுது. தேவா உன் நிலையன்பு எனில் தங்கிட, தேவா உன் நிலையன்பு எனில் தங்கிட, இனி திசையெங்கும் உன் பாடல் நானாகுவேன். அணையாத சுடராய் உனக்காக எரிய, அழியாத அன்போடு வந்தேன். புது பலியாக நானாகி பணிவாழ்வு புரிய, அகலாக என் நெஞ்சம் தந்தேன். நான் அகலாக என் நெஞ்சம் தந்தேன். அணையாத சுடராய் உனக்காக எரிய, அழியாத அன்போடு வந்தேன். புது பலியாக நானாகி பணிவாழ்வு புரிய, அகலாக என் நெஞ்சம் தந்தேன். நான் அகலாக என் நெஞ்சம் தந்தேன். யோவான் நற்செய்தி அலகு 3 இறைச்சொற்றொடர்கள் 22 முதல் 30 வரையிலானவைகள். அக்காலத்தில் இயேசுவும் அவர்தம் சீடரும் யூதேயா பகுதிக்கு சென்றனர். அங்கே அவர் அவர்களோடு தங்கி திருமுழுக்கு கொடுத்து வந்தார். யோவானும் சலீம் என்னும் இடத்துக்கு அருகில் உள்ள ஐனோனில் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருந்தார். ஏனெனில் அங்கு தண்ணீர் நிறைய இருந்தது. மக்கள் அங்கு சென்று திருமுழுக்கு பெற்று வந்தார்கள். யோவான் சிறையில் அடைக்கப்படும் முன் இவ்வாறு நிகழ்ந்தது. ஒரு நாள் யோவானின் சீடர் சிலருக்கும் யூதர் ஒருவருக்கும் இடையே தூய்மை சடங்கு பற்றி விவாதம் எழுந்தது. அவர்கள் யோவானிடம் போய், ரபி, யோர்தான் ஆற்றின் அக்கறை பகுதியில் உம்மோடு ஒருவர் இருந்தாரே, நீரும் அவரை குறித்து சான்று பகிர்ந்தீரே, இப்போது அவரும் திருமுழுக்கு கொடுக்கிறார், எல்லாரும் அவரிடம் செல்கின்றனர் என்றார்கள். யோவான் அவர்களை பார்த்து, விண்ணிலிருந்து அருளப்படாவிட்டால் எவரும் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. நான் மெசியா அல்ல, மாறாக அவருக்கு முன்னோடியாக அனுப்பப்பட்டவன் என்று நான் கூறியதற்கு நீங்களே சாட்சிகள். மணமகள் மணமகனுக்கே உரியவர். மணமகனின் தோழரோ அருகில் நின்று அவர் சொல்வதை கேட்கிறார். அதில் அவர் பெரும் மகிழ்ச்சி அடைகிறார். என் மகிழ்ச்சியும் இது போன்றது. இம்மகிழ்ச்சி என்னுள் நிறைந்துள்ளது. அவரது செல்வாக்கு பெருக வேண்டும், எனது செல்வாக்கு குறைய வேண்டும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புக்கினியவர்களே, ரோடு போட்டு கொடுத்தா காரு ஓட்டுறதுக்கு இன்றைய நவீன காலத்தில் நிறைய பேர் ரெடி. திக்கு தெரியாத காட்டிலே ஒற்றை தடம் அமைக்க இன்னைக்கு யாரும் முன் வருவதில்லை. புதிய பாதை அமைத்து புது வழிகாட்ட முனைந்து வருவோர் வெகு சிலரே. அப்படி வந்தாலும் நம்ம முட்டாள் என்று சொல்லப்படுகிறார்கள். இவனுக்கு வாழ தெரியாது, பேச தெரியாது, நடிக்க தெரியாது என்றெல்லாம் விமர்சனங்கள் வீசப்படுகிறது. கடின உழைப்பு, தெளிவான சிந்தனை, தீர்க்கமான முடிவு, செயல்படுத்தும் ஆற்றல் வேண்டும். அப்படி இருந்தாலும் இவனுக்கு ஜெபிக்க தெரியாதுன்னு சொல்லுவாங்க. நடிக்க தெரிஞ்சவன் தானே அது சொல்லுவாங்க. நடிக்கணும். உண்மையை சொல்ல தெரியாது. அமைதியாக பேசுனா ஜெபம் செய்ய தெரியாது. உண்மையை பேசுனா ஜெபம் செய்ய தெரியாது. நல்லதை பேசுனா ஜெபம் செய்ய தெரியாது. கடவுளுடைய கனிவை கொஞ்சம் சாதாரணமாக அமைதியாக பேசினா ஜெபம் செய்ய தெரியாது. கத்தி கத்தி தொண்டை கிளிய கத்துனாதான், ஒரு 100 தடவை கர்த்தரே கர்த்தரேன்னு சொன்னாதான் இவனுக்கு ஜெபிக்க தெரியும். இவன் தான் கடவுள் வழியிலே மக்களை வழிநடத்துகிறார் என்றெல்லாம் விமர்சனங்களும் இன்றைக்கு எழுகிற நேரங்கள். எதிர்ப்பு, ஏமாற்றம், ஏளனம், இழப்பு இவற்றுக்கு இன்னைக்கு குறைவே இருக்காது. இத்தகையோரால் மட்டுமே சமுதாயத்தை முன்னேற்ற பாதையிலே முறையாக அழைத்து செல்ல முடியும். திருமுழுக்கு யோவான் இயேசுவின் முன்னோடி மட்டும்தான். அவர் வரவிருந்த மெசியா அல்ல. இது அவரே சொல்கிறார். எவ்வளவு தன்னடக்கம் பாருங்க. இது திருமுழுக்கு யோவானுக்கும் தெரிந்திருந்தது. அவருக்குரிய இடம் நிச்சயமாக அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் இயேசுவுக்கான இடம் அதற்கு மேலான இடம். ஆனால் இயேசுவுக்கான இடத்தை திருமுழுக்கு யோவானுக்கு கொடுத்து அவரை மெசியா எனவும் மீட்பர் எனவும் மக்கள் அழைக்கக்கூடிய அளவுக்கு அவர் பெயர் பெற்றிருந்தார். இந்த நிலையில்தான் இயேசு நிச்சயமாக திருமுழுக்கு யோவானை விட
உயர்ந்த இடத்தில் இருக்கிறார் என்பதை காட்டுவதற்காக நற்செய்தியாளர் இந்த பகுதியில் 2 கேள்விகளுக்கும் பதில் கொடுக்கிறார். இந்த பகுதி திருமுழுக்கு யோவானின் தாழ்ச்சியின் மகிமையினையும் சிறப்பாக எடுத்துரைக்கிறது. ஏனென்றால் திருமுழுக்கு யோவானின் போதனையை கேட்க கூடியிருந்த பல மக்கள் இயேசுவின் போதனையை கேட்ட கூட்டமாக போய்கொண்டிருந்தார். இயேசுனுடைய கற்பித்தலை போதனையை கேட்க கூட்டமாக போயிட்டு இருந்தாங்க. அதை பார்த்து திருமுழுக்கு யோவான் மகிழ்ச்சி அடைந்தார். பொறாமப்படல, கோபப்படல. இன்னைக்கு அதான் நடக்குது. ஏனென்றால் தனது போதனையின் அடிப்படை செய்தி மக்களை சென்றடைந்திருக்கிறது என்பது நிச்சயம் அவருக்கு ஒரு பேரானந்தம். இன்றைக்கு யாருடைய போதனைக்கு அதிக மக்கள் கூட்டம் வருகிறது என்பதை பற்றி போட்டிகளே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த சபையா, இந்த சபையா, கத்தோலிக்க சபையா, கிறிஸ்தவ சபையா, பெந்தகோஸ்து சபையா, லூத்தரன் சபையா, சால்வேஷன் ஆர்மியா, சிஎஸ்ஐயா, ஆயிரக்கணக்கான சபைகள் பிரிச்சிருக்கிற சமயத்தில் யாருடைய போதனைக்கு மக்கள் கூட்டம்? நடிக்கிறவனு தான் நீ கூட்டம், பணம் புடுங்கி வாங்குறவனுக்கு தான் கூட்டம், கடவுளுடைய சாபத்தை வேண்டுமென்றே சொல்லியே மக்களுடைய பணம் திரட்டுறானே அவனு தான் இன்னைக்கு அவன் பின்னால மக்கள் கூட்டம். என்னென்ன வக்கர புத்தி எல்லாம் உண்டோ எல்லா வக்கர புத்தியும் செய்துக்கிட்டு ஜெபம்ங்கிற பெயர்ல மக்களை மயக்கி விட்டு போதனையும் செய்கிறார்கள். இதுக்கும் மக்கள் ஓடத்தான் செய்யறாங்க. இன்னொன்னு, மக்கள் என்னைத்தான் பாராட்ட வேண்டும் என்று மனிதர்களை முன்னிறுத்தி போதனைகள் அமைத்திருக்கிறார்கள். போதனையை முன்னிறுத்து யாரும் போதிக்கவில்லை. அப்படி போதித்தாலும் அது அவர்களால் வாழ்ந்து காட்டப்படவும் இல்லை. திருமுழுக்கு யோவானைப் போல போதனையில் தாழ்ச்சியும் போதிப்பதில் எடுத்துக்காட்டும் உள்ளவர்களாக கொஞ்சமேனு வாழ பழகினால் இயேசு சந்தோஷப்படுவார், திருமுழுக்கு யோவானும் சந்தோஷப்படுவார் என்று நான் நினைக்கிறேன். திருமுழுக்கு யோவான் இதிலே முதலானவராக நான் பார்க்கிறேன். புதிய புரட்சி பாதைக்கு பயணத்திற்கு அடித்தளம் அமைத்தவர் தான் வாழ வேண்டும், தன் செல்வாக்கு பெருக வேண்டும் எண்ணம் இல்லாதவர். அதனால் கொலை செய்யப்பட்டவர். ஆனாலும் பெண்ணிடம் பிறந்தவர்கள் பேறு பெற்றவர் என்னும் பாராட்டை பெற்றாரே. இன்னும் இத்தகையவரால் மட்டுமே இந்த சமுதாயம் முன்னேற முடியும், முன்னேற்ற பாதையிலே சென்று கொண்டும் இருக்கிறது. இந்த சமுதாயம் இவர்களை ஒதுக்கலாம், அவதூறாக பேசலாம், கொலை செய்யலாம். ஆனால் அவர்கள் இறைவனின் பாராட்டை பெறுவார்கள், மக்களின் பாராட்டை விட. திருமுழுக்கு யோவானிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் என்னவாக இருக்கும் என்று சொன்னால், தன்னடக்கமும் தன் உணர்வும். மெசியாவை பற்றிய சான்று பகரும் போது தன்னை மணமகனாக அல்லாது மணமகன் அருகில் நின்று மணமகன் சொல்வதை கேட்டு அதில் மகிழ்ச்சி அடையும் தோழருக்கு ஒப்பிடுகிறார். இறுதியாக அவரது செல்வாக்கு பெருக வேண்டும், எனது செல்வாக்கு குறைய வேண்டும் என்கிறார். இதுதான் கிறிஸ்துவின் பணியாளர் சீடர் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டிய மனநிலை. உங்களுக்கும் எனக்கும் இருக்க வேண்டிய மனநிலை. பெருமையும் பாராட்டும் தனக்கென்று தேடாமல் இறைவனையே மாட்சிப்படுத்த வேண்டும். தனக்கென்ற சொந்த கனவுகள் திட்டங்கள் தீட்டாமல் இறைவனின் திட்டத்தை கனவை நிறைவேற்ற முன்வர வேண்டும். தனது சொந்த செல்வாக்கு குறைய வேண்டும் என்று மனதார விரும்ப வேண்டும். அவர்கள்தான் இயேசுவின் உண்மையான சீடர்கள், நேர்மையான முன்னோடிகள் என்பதை நாம் புரிந்து கொண்டால் நலமாக இருக்கும். ஆமென். மன்றாடுவோமாக. அன்பே உருவான ஆண்டவரை, உம்மை போற்றுகிறோம். எரிகின்ற திரியாக உமக்காக தன்னை கரைந்து கொண்ட திருமுழுக்கு யோவானுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவரை போல நாங்களும் கொஞ்சமேனும் எளிய மனம் கொண்டு, தாழ்ச்சி மனம் கொண்டு, தன் உணர்வு கொண்டு, தன்னடக்கம் கொண்டு உமக்காக மட்டுமே வாழ அருள்தாரும் ஆண்டவரே. ஆமென்.
என்றும் வாழ்வில் உனை வாட்டும் போது மனவலிகள் மன வருத்தங்கள் நாளும் வந்து உனை தாக்கும் போது நம்பிக்கை நலம் தருமே, இறை நம்பிக்கை நலம் தருமே, நம்பிக்கை நலம் தருமே, இறை நம்பிக்கை நலம் தருமே. மனப்புண்கள் மனச்சோர்வுகள் தினம் இருளாய் உனை சிதைக்கும் போது மன பயங்கள் மன ஏக்கங்கள் நிதம் மலையாய் உனை நெருக்கும் போது நம்பிக்கை நலம் தருமே, இறை நம்பிக்கை நலம் தருமே, நம்பிக்கை நலம் தருமே, இறை நம்பிக்கை நலம் தருமே. மனசிதைவும் பழிப்புரைகளும் இருள் மேகமாய் உனை வீழ்த்தும் போது உன் சார்பும் சதி பொய்மையும் தடை கல்லாய் உனை சாய்க்கும் போது நம்பிக்கை நலம் தருமே, இறை நம்பிக்கை நலம் தருமே, நம்பிக்கை நலம் தருமே, இறை நம்பிக்கை நலம் தருமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானில் நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரை ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென்.
அகற்றும் தாயம்மா, அன்பில் நிறைந்த தாயம்மா, அச்சம் அகற்றும் தாயம்மா, அன்பில் நிறைந்த தாயம்மா, அமைதி எமக்கு அருளம்மா, ஆறுதலும் நீயம்மா, அமைதி எமக்கு அருளம்மா, ஆறுதலும் நீயம்மா, கருவில் சுமந்த தாயே லாலா லாலா, கனிவால் காத்திடு தாயே, வாழ்க நீர் வாழ்கவே, இறைவனின் அன்னையம் பாசமே, இலக்கு வாழ்வின் இலக்கணமே. வாட்டும் நோய்கள் பாரம்மா, வலுவிழந்தோம் கேளம்மா, வாட்டும் நோய்கள் பாரம்மா, வலுவிழந்தோம் கேளம்மா, வருத்தும் கவலை நீக்கம்மா, அரவணைக்கும் அன்னை நீயம்மா, வருத்தும் கவலை நீக்கம்மா, அரவணைக்கும் அன்னை நீயம்மா, கருவில் சுமந்த தாயே லாலா லாலா, கனிவால் காத்திடு தாயே, வாழ்க நீர் வாழ்கவே, இறைவனின் அன்னையம் பாசமே, இலக்கு வாழ்வின் இலக்கணமே, இறைவனின் அன்னையம் பாசமே, இலக்கு வாழ்வின் இலக்கணமே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது, போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.